கண்டிப்பா கிளாஸ்க்கு போயணும்டா. லேட் பண்றாதீங்க. அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் இறக்குங்கண்ணா. Cheers. ஓகே மச்சி. தம் பிரேக்ல பாப்போம். பாய்டா மாடு பாய். ஆக்னஸ் ஆக்னஸ் எஸ் மேம். என்னடா உன் ஆக்னஸ் தெரிதா இல்லையா பார்க்குறியா? போடா. இன்னும் லவ் சோடின்னு தான் இது போல இது. ஏய் சி பாஸ்கர் எக்ஸ்கியூஸ் மீ மேம். போங்க உள்ள போங்க. கே பாஸ்கர் கேரளைன் எஸ் மேம். தினேஷ் எஸ் மேம். சைலன்ஸ் ஜாஃபர் எஸ் மேம். ஜான்சன் எஸ் மேம். காமராஜ் எஸ் மேம். The phases present in various temperatures. In stainless steel, various elements are added in a small percentage, usually less than 5%. Indian Vijay. நீங்கெல்லாம் என்ன ஆக விரும்புறீங்க இப்ப தெரிஞ்சுக்கலாமா? வாட் இஸ் யுவர் எய்ம் இன் லைஃப்? ஜாலியா இருக்கணும். ஜாலியாக தான் சார் இருக்கணும். ஆமா, நீ அந்த கோவில் வாசல மணி வைக்கிறவன் தானே? இங்க என்னத்துக்கு வந்த? சாப்பிட வந்தேன். சாப்பாடெல்லாம் இல்ல, வெளியில் போய. என்ன பாக்குற? வெளியே போன்னு சொல்றேன்ல, போய். ஏய் இங்க வா. எவன் உள்ள வர நீ பார்க்க மாட்டியா? சாத்துனா ஏய் வெளியே போய. இழுத்து வெளியே தள்ளுறேன் தலை. ஹலோ வந்துட்டானுங்க. என்ன அவர் வந்தா என்னப்பா? அதான் காசு வச்சிருக்காருல, அப்புறம் என்ன? இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். எங்களுக்கு தேவையான விஷயம் தான், நீங்க சொல்லுங்க. இந்த ஆள்லாம் வரக்கூடாதுங்க. அதான் ஏன்னு கேட்குறேன். இந்த ஆள்லாம் வந்தால் மற்ற கஸ்டமர் யாரும் வரமாட்டாங்க. அப்புறம் ஓனர் எங்களை தான் திட்டுவார். மற்ற கஸ்டமரா? இங்கே வர முக்கால்வாசி கஸ்டமரே என் காலேஜ் பசங்க தான். நாங்களே ஒன்றும் சொல்ல, அப்புறம் என்ன உங்களுக்கு? நீங்க இருங்க. நீங்க எதுக்கு போனோம்? ஹோட்டல் தானே இது. காசு கொடுத்து சாப்பாடு போட தானே ஹோட்டல் வச்சிருக்கேன். அப்புறம் என்ன? இப்போ இவர் உள்ள விட முடியுமா முடியாதா? என்ன பிரச்சனை இல்லை நீனு? நான் இந்த இவர் உள்ள வந்தா நம்மளாம் வரமாட்டோமா? இவர் சொல்லிக்கிறாரு. இப்போ விட முடியுமா விட முடியாதாங்க? ஏய் அந்த உட்கார சொல்றேன். ஏ பாபு சொல்லுங்கண்ணே. என்னடா கேட்டேன்? இதுவா கேட்டேன்? எப்பவும் சாப்பிட்ற சரக்கு எடுத்துருவா. கொடு கொடு. என்ன உன் கம்பெனி திறக்க உனக்கே கொடுக்குறான். என்ன காமனாராமா? என்னடா குமாரன் இன்னும் காணா? எப்போ வருவாரான்? காரனூர் தாபாவில் இருக்கார். இன்னும் அரை மணி நேரத்தில் வருவார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டப்ப தாமரைப்பட்டி தாபாவில் இருக்காருன்னு. 3 கடையில் எங்கே இருக்காரோ அதை தானுங்க சொல்ல முடியும். அட ரொம்ப தான் சலிச்சுக்கிற. சரி வா பங்காளி, வேலையை முடிச்சுட்டு வரலாம். அண்ணே சுரேஷண்ணே, இன்னும் வாந்தி அடிக்கலையா? ஏய் சின்ன பசங்கடா, ஒரு ஆள் போதும். எதுக்கு இத்தனை பேர்? ஏய் ஆள் யாருன்னு காட்டுறா நீ. ஆள் யாருன்னு காட்டுறேன். நம்ம 4 அப்போ இப்போ போதும். ஆனால் கடையில் வச்சு பண்ணிடாத, இல்லை எங்கேயாச்சும் வச்சு பண்ண. ஒரு குமாரனுக்கு தெரிஞ்சால் சத்தம் போடுவார். மச்சி எனக்கு ஒரு டவுட். என்ன அது? இந்த சிகரெட்டு செய்கிறவங்க ஒரே ஜாதிகார ஆளுகளா இருப்பாங்களா? சான்ஸ் இல்லை மச்சான். அப்புறம் இந்த அரிசி மாத்திரை மருந்துலாம் சான்ஸே இல்லை. அட நம்ம போட்டிருக்கிற பேண்ட் சட்டை வேட்டி ஜட்டி சான்ஸே இல்லை மச்சான். இதுக்கெல்லாம் மக்கள் ஹெல்ப் வேணும். ஆனா அவங்க உள்ள சேர்த்து கொடுக்குது இல்லை. என்னடா நியாயம்? இது உங்கள் ஜாதி சங்க போஸ்டர் தானே? ஆமா கடை ஓனரும் உங்கள் ஜாதி தானே? ஆமா. பேசாமல் அவர்கிட்டே போய் நான் இங்கே எழுதுங்கிறேன். ஏய் இல்லைங்கடா, எங்க ஊருக்கு வந்து எங்க சாதியே தப்பா பேசுறீங்களா? ஏய் நிறுத்துங்க. ஏய் இல்லங்கடா நீங்க. ஏய்
என்னப்பா இதெல்லாம்? ஏய் இருக்குடா. டேய் போங்கடா உள்ள வேலையை பார்ப்போம். இல்லண்ணா இவனுங்க தானே நம்ம சாய் சங்கத்தை பத்தி கிண்டல் பண்ணி பேசுனானுங்க. கிண்டல்லாம் பண்ணலைங்க. இங்க பாருங்க, உங்க கடையில் வேலை பார்க்குறாருல வடிவேலு, அவர் ஒரு வயசானவரை சொல்லி கடைக்குள்ள விட மாட்டேன்னாரு. அது தப்புன்னு சொல்லி அவரை பற்றி தான் பேசணும், மற்றபடி தப்பாலாம் எதுவும் பேசல. இல்லண்ணா நம்ம சங்கத்தை பத்தி தான் ஏதோ பேசுனானுங்க. என்ன பேசுறா? நாங்கள் என்ன சொன்னோன்னா இவங்க 2 பேரும் உங்கள் ஜாதி தான், அதனால சங்கத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு சாதாரணமாக தான் பேசிகிட்டு இருந்தோம். மற்றபடி உங்களை பற்றியோ உங்கள் ஜாதி சங்கத்தை பற்றியோ தப்பாகவே பேசல. இவர் தான் தப்பாக அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டாரு. ஆமா, அப்படியே பேசணும்னு இருந்தா இப்ப இந்த இடத்துல உங்ககிட்டே சொல்லியிருப்போம். எங்களுக்கு ஒன்றும் பயம் இல்லை. என்ன அவன் கையை வெட்டி ஏய் இந்த சின்ன பிரச்சனைக்கு அருவாத்துக்குயோ? இவங்க நம்ம கடைக்கு ரெகுலராக வந்து போயிட்டு இருக்க பசங்க. அவங்க ஒன்றும் தப்பாக பேசிருக்க மாட்டானுங்க. நீங்களும் வேணும்னு சண்டைக்கு போயிருக்க மாட்டீங்க. சரி எது எப்படியோ, அவனுங்க பேசுனதை நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவனுங்கிட்ட சண்டைக்கு போயிருக்கீங்க. அதுக்காக வெட்டு குத்துன்னு இறங்கிட்டீங்களோ? இது சரியோ தப்போ, இந்த பிரச்சனை இதோட விடுங்க. அம்மா அப்பா விட்டு போட்டு இவனுங்க நம்ம ஊருக்கு படிக்க வந்திருக்காங்கடா. நாம தான் பெரிய மனசு பண்ணி விட்டு கொடுத்து போகணும். ஏன்பா நீ கிளம்புங்க. அடா போங்கப்பா, நான் பார்த்துக்கிறேன், போங்க. என்னண்ணா என்னையே அடிச்சுட்டானுங்க, அவனுங்களை போய் சமாதானமா போக சொல்லிட்டீங்களா? அதுக்கு தான் நீயும் பதிலுக்கு 4 அடி அடிச்சிருப்பியே. அதுக்கு மேலே நீ வெட்டி கிட்டி தொலைச்சிருந்தா மொத்த காலேஜ் இங்கே வந்து பிரச்சனை பண்ணியிருக்கோம். எலெக்ஷன் டைமில் இந்த ஜாதி சங்கத்தோட செயலாளர் போட்டு அடிச்சுட்டான்னு சொல்லிட்டு நாளைக்கு பேப்பரில் வரும். அதில் வேற 2 பசங்க நம்ம ஜாதிக்கார பசங்கடா. நாளைக்கே நம்ம ஜாதிக்கும் ஒரு கட்சி ஆரம்பிக்கணும். ஏன் அப்போ இவங்க சொந்த ஜாதி பசங்களே போட்டாங்கன்னு குத்தம் சொல்ல மாட்டாங்களாடா? ஆனால் அந்த ஆளுங்கள்லாம் நிச்சயம் நம்மளை வெட்டியிருப்பானுங்க. வெட்டிட்டே அவனு மட்டும் இங்கே போடுவானுங்களா? 4 வெட்டு வெட்டினா அவனுங்களுக்கும் ஒரு வெட்டு விழும். நம்ம கை கால் போனதுக்கப்புறம் அவங்கள வெட்டி லோட நாளைக்கு அனுப்பிச்சிருவீங்களே? தெரியலைங்க, பிஸ்னஸ்லாம் எங்கள் அப்பா தான் பார்க்குறாரு. ஏதோ காசு வாங்க சொன்னார் வந்தேன். ஏன் இப்படி வீட்டு கூட சரியாக போகிறதில்ல போல? லாட்ஜே கதியாக இருக்கியாமே. யார் எங்கள் அப்பா புலம்புனாரா? காலத்தில் கல்யாணத்தை பண்ணியா? என்ன கல்யாணம் பண்ணி 1 வருஷத்தில் டைவர்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்கிட்ட சொல்கிறீங்களா? என்னங்க நியாயம்? உங்ககிட்ட வாயை கொடுத்தேன் பாரு, அது ஏன் தப்பு. இந்த உன் பேமெண்ட்டு இந்த படி, முதல்ல நீ கிளம்பு. குமார் சங்கத்தில் பதவி வாங்கிட்டார் போல. இது பெரிய விஷயமா? அவர் தாய்மாமன் தானே இப்போ தலைவராக இருக்காரு. அப்போ உழவு போங்க அப்பா இல்லையா? குமார் சின்ன வயசில் இருக்கும்போதே அவங்க அப்பா அம்மா செத்து போயிட்டாங்க. குழந்தையிலேருந்து அவர் தான் தூக்கி வளர்த்தாரு. அரசியலில் பணம் சம்பாதிக்கிற வரைக்கும் இந்த கடை வேணும்டா. ஏதோ 4 லாரி டிரைவர் சாப்பிட்டு போகிறதுனால இந்த கடை ஓடல. இந்த காலேஜ் பசங்க வந்து குடிக்கிற தர தான் ஓடுது. சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி சூதானமான இந்த கடை. இல்லைண்ணா அதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா நீங்களே அடிக்கலான்னு சொல்லுவீங்க. மேட்ரு தெரியுமா? என்னது? ஃபைனல் செமஸ்டர்ல ஒரு கப் ஆனாலும் செகண்ட் கிளாஸ் 60% அது மேல பற்றி வச்சிருந்தா கூட 60% மேலே வச்சுக்கிறாங்க. கவலைப்பட்டுட்டோம். உனக்கு என்னத்துக்குன்ற ஃபுல் மேட்ச் பாக்ஸும் காலி பண்ணிட்டியா? வெக்கமா இல்லை? இதா ஊருக்காரன் வரான் பாரு. போய் வாங்கிட்டு வா போ. ஏன்டா இவன் சோகமாவே இருக்க, திரும்ப பேச சொல்றதானே? ஆமா மச்சான், நீ போய் ஆக்னஸ்ட்டை திரும்ப பேசி பாரு. அகிலா அது லைட் படமாரா? எங்கடா எவனையும் காணோம்? டீ கடையில் தான் இருந்தானுங்க. ஏய் டப்பா பார்க்க போகடா. மாப்பிள சீக்கிரம் வர்றதுக்குள்ள நிச்சயம் முடிஞ்சு கல்யாணமாக ஆயிரும் போல. என்ன தம்பி ஏதாவது பிரச்சனையா? இப்போதான் 4 பேர் இந்த சைட்டை ஓடினாங்க. இந்த பக்கமாக தான் 4 பேர் காலேஜ் பசங்க நேரத்தில் எஸ்கேப் பண்ணி பேசிட்டு வேகமாக போனாங்கப்பா. என்னடா இவன் தான்டா. கார்த்தி விடுறா, செத்துற கத்துற போகிறான். டேய் அவன் ஹாஸ்பிட்டல் ஏதோ அனுப்பி வைக்கணுமா? கரெக்டாக விட்றா, அப்போ தான் இன்னொரு தடவை நம்மகிட்ட பிரச்சனை பண்ண மாட்டானுங்க. என்ன பிரச்சனை? ஏன் அடிச்சானு ஒண்ணா? தெரியல, கடையில் சும்மா தானே நின்றுட்டு இருந்தேன். ஏய் என்ன முறைக்கிற? நான் முறைக்கல, நீ தான் முறைக்கிற. என்னது நீயா? என்னைய மரியாதை இல்லாம பேசுற நீ? யார் மேலே வைக்கிறா?
தாபால பிரச்சனை பண்ணவங்க மாதிரி இருந்தாங்களே. அவனுங்கள மாதிரி யாரும் இல்லடா. டேய் அவனுங்களா இருந்தா தாபாலேருந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து 4 பேர் வெட்டியிருப்பானுங்க. வேணுமா இது? குமாரன் தான் வேண்டாம்னு சொன்னா இல்லையா? அப்புறம் என்ன இதுக்கு போனீங்க? அண்ணா அடிக்கணும்லாம் போலண்ணே, அந்த கடையில் சும்மா தான் உட்காந்துருந்தோம். ஏய் ஊர்ல தண்ணி தேடுறா பாவ அடிச்சு செத்து போறா டேய். டேய் மாப்பிள, தாசை அடிச்சாங்கன்னு சொன்னல, அந்த கட்ட மூட்டை சொட்டையா அவங்க கூட சேர்ந்த 3 பேர் தாண்டா அடிச்சாங்க. டேய் எங்கடா போற? டேய் இருடா வரேன். டேய் எங்கடா போறியா? நானும் 2 நேரம் விட்டு வரேன். என்ன மரியாதை பேசுற நீ? ஏய் ஏய் யார் மேல வைக்கற? எறா கையா. நீங்களாம் ஒன்றுக்குமே லாய்க்கு இல்லாத குடியார பசங்கடா. அரைஞ்சா மட்டும் பத்தாதுடா, அப்படியே கை காலம் முறிச்சு தூக்கி போட்டு. தாசு இப்போதைக்கு ஆற போடு, அப்புறம் சொன்ன பேச்சு கேட்கலின்னு குமார் நான் திட்டுவார். என்ன ஏய் பார்த்து ஒரு பாட்டில் உடஞ்சாலும் கொன்னே போடுவேன். எல்லாம் ஒரே பக்கமாக எடுக்குங்க. அது ஒன்றும் இல்லை தம்பி, சின்ன தப்பு நடந்து போச்சு. சின்ன தப்பா? லேபிள் தாங்க முக்கியமே, அது தானே விற்கிறோம். சரி, இப்போவே வேற நல்ல ஒஸ்ட் சர்க்கிள் லேபிளாக ஒட்டி அனுப்ப சொல்கிறேன். என்ன ஒரிஜினல் மாதிரி தான் இருக்கும். அதில் இருக்கிற எம்ஆர்பி ரேட்டு படி பார்த்தா உங்களுக்கு 80% லாபம். அப்புறம் இன்னொரு விஷயம், பாட்டிலுக்குள்ளே ஏதோ பேட்டரி விழுந்து கிடந்ததாமா, அதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்து செக் பண்ணி அனுப்புங்க. சரியா? யார் மாப்பிள்ள போன் அடிக்கிறது? பார்ட் டைம் ஆளு செல்லுலார் ஃபோன்லாம் வச்சுக்கிட்டு ஓவரா சீனை போடுறான்ல. ஆமாம், பார்ட்டி லாட்ஜில் தான் இருக்கு. வரியா? என்னது பொண்டாட்டிக்கிட்ட நேர்மையா இருக்கியா? ஏய் நடிக்கிறியா? அந்த அம்மா அடிக்கிட்ட பாறேன், ஏதோ கஞ்சா அடிக்கிற மாதிரி அடிக்கிறான். எனக்கு தெரிஞ்ச செக்ஸ் விஷயத்துல ஒருத்திய மட்டும் மனசுல நேர்மையா நினைச்சுக்கிட்டு இருக்கேன், எவனும் கிடையாது. நாமே ஒரு வாட்டி நிஜமாலுமே கஞ்சா அடிச்சு பார்க்கக்கூடாது. எங்கடா கிடைக்கும்? நம்ம கெமிஸ்ட்ரி லேப் இருக்கு பாரு, அதை மோந்தாலே சமமா பாரு. அதே ஒரு கோட்டை அடிச்சா கண்ணு அவிஞ்சு மண்டையை போட்டு நெஞ்சை தொட்டு என்னை தொட்டு. ஏய் உங்களால ஆக்னஸ் வருது பாரு. ம் ம் யார்கிட்ட மாப்பிள்ள பேசிட்டு இருக்க? யார்கிட்ட? இவனுக்காண்டா எப்படி பார்க்குறானுங்க மாப்பிள்ள ஏய் என்ன அங்க பார்வை? ஏய் சுரேஷ் சும்மா இருடா. டேய் வாசே உன்னதான்டா வாடா. போயிட்டு போறாங்க விடுறா. பார்க்கறதுக்கு தான் காலமாடு, ஆனால் எதனா பிரச்சனைனா நம்மள தான் அமைதியாக இருக்க சொல்லும். மாப்பிள்ள நம்மளாதான் மாப்பிள்ள பேசுறானுங்க. விடுறா, நேரா பேச தைரியம் இல்லை. உனக்கு ஆக்னஸ்க்கு என்ன லவ் மேட்ரு சொல்லவே மாட்டேங்கிற? அது எப்பயோ ஃபர்ஸ்ட் இயர்ல நடந்துதுடா. நீ பேசாத மறுபடியும் அவளை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ண வேண்டியதானே மாப்பிள்ள? அவளே குடும்பம் தான் முக்கியம்னு போயிட்டா, மறுபடியும் கன்வின்ஸ் பண்ண என்ன இருக்கு? அவங்க அக்கா யாரோ ஒரு இந்து பையனை வீட்டுக்கு சொல்லாமல் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டாங்களாமா. நீங்களும் கிறிஸ்டின் தானே? அப்புறம் லெனின் விஜயன் பேர் வச்சிருக்காங்க. அது கம்யூனிஸ்ட் லீடர் லெனின் ஞாபகமாக வச்ச பேர். சரி நீ அதை பற்றி ரொம்ப யோசிக்காத, விடு. ஒரு வேளை ப்ராப்ளம்லாம் சரியாயிடுச்சுன்னா நிச்சயம் அவளே வந்து பேசுவா. அதுவும் சரிதான்டா, பாசிட்டிவாகவே யோசிப்போமே. சேர் அப் மச்சான். மச்சானோட எக்ஸ் லவ்வுக்கு. மச்சானோட லவ்வுக்கு போயிட்டு நேராக பேச வேண்டியது தானே? ஏ நான் அந்த பொண்ணு பார்க்கல, சும்மா அந்த பக்கம் பார்த்துட்டு இருந்தேன். ஏய் சும்மா நடிக்காதடா, உனக்கு அந்த பொண்ணு கிட்ட பேச பயம், ஒத்துக்கோ. ஏய் யாரை பார்த்து பயன்றா? சரி திடீர்னு அந்த பொண்ணு கிட்ட போய் ஐ லவ் சொல்லாமப்பா, பெட் 50 ரூபா. ஐ லவ் யூவா? ரொம்ப அமைதியான பொண்ணுடா, ஹலூஸ்னாலே காரி துப்பிடும். சரி பயந்தாங்கள்ற, நீ போய் வேலையை பாரு போ. நாளை பிப்ரவரி 12 அன்று மறைந்த தியாகி யாதவனை அவர்களுக்கு நமது சமுதாயத்தின் அடையாளமான தலைவர் உலகப்பன் கரங்களால் சிலை திறப்பு விழா நாளை திருச்சிராப்பள்ளி ஆனூரில் அலைக்கடல் என திரண்டு. அப்போ நம்ம கிளம்பலாமா? கிளம்பலாம் தலைவரே. ஏய் குமார் கிளம்பு. போய் செக் பண்ணுங்க.
எங்க வந்து யார் செலவுல கை வைக்கிற? அமைதியா இருங்க, பேசிக்கலாம். என்னங்க என்ன இதெல்லாம்? என்ன பண்றீங்க? சிலைக்கு சீல் வைக்க சொல்லி கலெக்டர் ஆர்டர். என்ன பிரச்சனை? எதுக்காக செலக்ஷன் வைக்கணும்? நீங்க சிலை வைக்க என்ன ரூல்ஸ்னு விசாரிக்க வந்தப்ப நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? ரோட்லயோ பொது இடத்துலயோ சிலை வைக்க கூடாது. அடுத்து ஈஸியா டேமேஜ் ஆகிற மாதிரியான மெட்டீரியலால சிலையை செய்யக்கூடாது. ஆனா இது ஒன்றும் ரோடோ பொது இடமோ இல்லைங்க, என் சொந்த பட்டா நிலம். வேணா பத்திரத்தை பாருங்க. ஆமா, அப்புறம் எதுக்கு நாங்க பர்மிஷன் வாங்கணும்? ஆனா ஈஸியா டேமேஜ் ஆகிற மாதிரி சிமெண்ட்ல தானே செஞ்சிருக்கீங்க. சிமெண்ட்ல செஞ்சது அது எப்படிங்க தானா டேமேஜ் ஆகும்? வேற யாராவது டேமேஜ் செஞ்சா? என்ன பேசுறீங்க? பேசிக்கலாம். இப்போ என்ன சொல்ல வரீங்க? 8 வருஷம் முன்னாடி இந்த ஊர்ல நடந்த ஜாதி கலவரத்தை யோசிச்சு பார்த்து கலெக்டர் முடிவு பண்ணி தான் எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காரு. அதைத்தான் நாங்களும் உங்ககிட்ட சொல்றோம். இந்த காலேஜ் பக்கத்துல இருக்க எம்எல்ஏ திறந்து வச்சாரு அவங்க தலைவரோட சிலை, அது கூட சிமெண்ட்ல தான் இருக்கு. ஆனா அது கலவரத்துக்கு முன்னாடி திறந்தது. சும்மா ஏதோ காரணம் சொல்லாதீங்க. இந்த தொகுதியோட எம்எல்ஏ சொல்லி தான் வந்திருக்கீங்கன்னு தெளிவா தெரியுது. நாங்க தங்கத்திலே சிலை திறந்து வச்சாலும் ஏதாவது நொண்டி சாக்கு சொல்லி அதுக்கும் சீல் வச்சிருப்பீங்க. எங்களுக்கு வந்த ஆர்டர் படி சீல் வைக்கிறது எங்க கடமை. தயவு செஞ்சு யாரும் குறுக்க வராம இருந்தா எல்லாருக்கும் நல்லது. இந்திய சுதந்திரத்துக்காகவும் போராடிய தியாகி அவர் சிலை வைக்கிறதுக்கு அனுமதி இல்லை. இத்தனைக்கும் பஞ்சாயத்துல தீர்மானம் நிறைவேற்றி என் சொந்த நிலத்துல சிலை வச்சிருக்கேன். இது நிச்சயம் எங்க சாதிக்கு எதிராக யாரோ தூண்டி வர காரியம் தான். வெல் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு ஸ்டீல் ஹீட் ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணலாம். கார்த்திகேயன், டேக் த ஸ்பெசிமென். இது வந்து 1.5% கார்பன் ஸ்டீல். இதை ஃபர்னஸில் வச்சு ஆஸ்னெட்டிக் டெம்பரேச்சர் செட் பண்ணு. இதோட ஆஸ்னெட்டிக் டெம்பரேச்சர் தெரியல, 1000 degrees Celsius. Go and place it. உன்னுடைய ஃபைனல் செமஸ்டர் ப்ராஜெக்ட் ஹீட் ட்ரீட்மெண்ட் பற்றி தானே? ஆனாலும் டெம்பரேச்சர் தெரியல. கால வெளியுது. லெனின் விஜய், ஸ்பெசிமென் எடுத்து ஆயில் கொஞ்சம் பண்ணு. எங்க என்ன ஃப்ரிட்ஜில் இருந்து ஆப்பிள் எடுக்க போறியா? போய் க்ளவுஸ் போட்டு வா. நம்ம ஜாதி ஓட்டை வாங்கி பதவிக்கு வந்தவன் இன்னைக்கு நம்ம இடத்துல நம்ம சிலை வைக்க பர்மிஷன் தர மாட்டான். தலைவர் எப்படியா பர்மிஷன் வாங்க மாட்டாரு? வாங்குவாரு. பட்னி கடந்து உயிரை விட்டு வாங்குவாரு. ஒரு தலைவரோட சிலையை திறக்க இன்னொரு தலைவர் உயிரை விடணும். இதான் நம்ம நிலைமை. ஆனா இந்த நிலைமை உங்க காலத்துல மாறணும். உண்ணாவிரதத்துல கலந்துக்கும் போது எதிர் சாதிக்காரனும் போலீஸும் கண்டிப்பா நம்மள அடிச்சு நிறுத்த பார்ப்பாங்க. அப்படி எவனாவது அடிச்சா திருப்பி அடி, உதச்சா காலை உட, எல்லாரையும் தூக்கி போட்டு மிச்சு முன்னேறி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இதே மாதிரி 21 கிராமத்தில் சங்கத்தோட உதவி வாங்கி படிக்கிறவங்கள ரெடி பண்ணணும். என்ன பண்ணிடலாண்ணே. என்னண்ணே, தலைவர் வேற கட்சி வேணான்ட்டாரு. நீங்களும் அதை பற்றி கவலைப்பட்ட மாதிரியே இல்லை. நமக்கு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கும் போது எதுக்குடா கவலை பட? புரியலையாண்ணே. நம்ம தலைவர் ஊரா உண்ணாவிரதம் இருக்கும்போது நாம ஊர் மக்களை சந்திச்சு நம்ம சாதிக்காரங்க எப்படி கவுன்சிலரா சேர்மனா ஆக முடியும்னு எடுத்து சொல்லி அவங்க கிட்ட இருந்து சப்போர்ட்டை வாங்கலாம் இல்லையா? அது இல்லாம போலீஸ் அடிக்கிற அடியில கட்சி வேணான்னு சொல்றவன் கொள்கையெல்லாம் பறந்தே போயிடுடா. என்னையா சொல்ற? விழும்போது கழுத்து லேண்ட் ஆகிற மாதிரி அப்நார்மலாக விழுந்திருக்காரு போல இருக்கு. ஸ்பைனல் கார்டில் அடிபட்டு ஃப்ராக்சர் ஆயிருக்கு. இமீடியட்டாக சர்ஜரி பண்ணி போனை ரீஅலைன் பண்ணணும். இல்லைனா அவரால் உட்கார கூட முடியாது. தலைவரே, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. சீக்கிரமே குணமாகி வீட்டுக்கு வந்துடுவீங்க. பேசாத தலைவருக்கு இப்போலாம் நீங்களே உண்ணாவிரதம் இருக்கலாண்ணே. எங்கள் மாமாக்கு சார் கூட்டம் எனக்கு சேருமாடா. எங்கள் மாமாக்கே கொஞ்சம் நல்ல பேர் இருக்குதுண்ணா. அந்த ஆதரன் ஐயா கூட சேர்ந்தனால தான். எலெக்ஷன் வேறு இன்னும் 3 மாதத்தில் வந்துடும் போல். அதுக்கப்புறம் கட்சி ஆரம்பித்து தனியாக நின்று நம்ம ஆளுக ஓட்டு 15,000 வாங்கி காட்டணும். என்னதானே பண்ணுறது?
நீயே டைரெக்டாக பார்த்தியா? நிஜமாவே தெரியாமல் கூட நடந்துக்கலாம்ல. போடா. சரி எப்படியோ அவனை அசிங்கப்படுத்தியாச்சுல்ல, அதுவே போதும். இதை போய் பசங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்காத, தேவையில்லாமல் பிரச்சனை பெருசாகிடுவானுங்க. ஒழுங்காக 2 மாதத்தில் காலேஜ் முடிச்சுட்டு போயிடும். எப்படின்னு தெரிஞ்சிருண்டா. பஸ்ஸில் நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் 4-5 பேர் இருந்தானுங்க. ஞாபகம் வச்சுக்கடா, அவன் வேணும்னு பண்ணலான்னு உனக்கு தெரியாது. அந்த பொண்ணு அழுதுகிட்டு இருந்துச்சு, நீ அவனை அடிச்சிட்ட. சரியா? வேறு எதுவும் உளறிடாத. ஏய் ஏய் மாப்ள வேணாம் சொன்னா கேளு. ஹாஸ்டல்ல வேணாம், ஹாஸ்டல்ல வேணா பசங்க கூட்டம் நிறைய இருக்கும். அவங்க இப்படி அடிச்சு சாவடிக்கணும். ஏய் அடிப்போம், ஆனா ஹாஸ்டல்ல வேணாம். அவனுங்க வேற எங்க வழக்கமா போவானுங்க. யாரும் சரியா தெரியலையே. அன்னைக்கு ஒரு கிழவனை சாப்பிட உள்ள 4 பேர் பிரச்சனை பண்ணானுல. அவங்களா? இருக்கானுங்க. அதுல சின்னதா ஒரு பையன் இருக்கானா? இப்பதான் வந்தான். ஏன் என்ன விஷயம்? இருக்கானாமா? டேய் வடிவேலு, இப்ப ஆளுங்க அனுப்புறேன். யாரு மட்டும் அவன அடையாளம் காட்டு. இல்ல ஏதாவது பிரச்சனையா? டேய் என்ன பிரச்சனை உனக்கு எதுக்குடா? ஆளை காட்ட காட்டிட்டு போடா. எந்த பையனை? அதானே அன்னைக்கு தாஸ் அடிச்சாங்களே, நீங்க கூட சமாதானம் பண்ணி விட்டீங்களே. யாரு? நம்ம ஜாதின்னு சொன்ன 2 பசங்க அவனுங்களா? அவங்க கூட இருந்தானே சின்னதாக ஒரு பையன், அவனை தான். அந்த ராமநாத விஷயம் என்னன்னு சொன்னானா? இல்லைண்ணா, இந்த மாதிரி ஆளை அனுப்புகிறேன், அடையாளம் மட்டும் காட்டுன்னு தான் சொன்னார். என்ன விஷயம்னு கேட்டேன், பதில் சொல்லாமல் கோவமாக போன வச்சுட்டாரு. சரி, நீ எதுவும் ஆளை காட்டி தொலைச்சிடாத. அப்போ அவங்க ஆளுக்கு வந்தால் பையன் கடையில் இல்லை, வெளியில் போயிட்டோன்னு சொல்லிட்டா? இல்லை இல்லை இல்லை, அந்த ராமநாதனுக்கு போய் பேசணும் தெரிய வந்தா பிஸ்னஸில் ஏகப்பட்ட பிரச்சனை. நீ ஃபோனை வை, நான் ராமநாதனை பேசிக்கிறேன். வேணும் தானே பண்ணியிருப்பான். தெரியல. அவன் பேர் என்ன? ராமநாதன், மெட்டலர்ஜி டிபார்ட்மெண்ட். என்ன சிகரெட் வேணாடா இருக்கு. அவனுக்கு கஞ்சா அடிச்சிட்டு பிரச்சனை பண்ணுறதே வேலை. என்னங்க பண்ணுறது? அவனை ஃபோனில் பிடிக்க முடிஞ்சா ஆளுங்களை கடைக்கு அனுப்ப வேணாம் சொல்லுங்க. அவங்களுக்கு பிரச்சனை வரும்னு ஏற்கனவே தெரிஞ்சிருக்குதுண்ணா, ரெடியாக இருக்கானுங்க. இப்போ என்ன பண்ணுறது? டேய் மூர்த்தி, நான் கிளம்புறேன். ராமநாதாளுக்கு வந்து என்னை கேட்பாங்க. கேட்டால் அவங்க அப்பா உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போயிருக்காருன்னு சொல்லு. பார்த்துங்க. ஏ பாபு. அண்ணா மூர்த்திண்ணா, வடிவேல் அண்ணா எங்கண்ணா போயிருக்காரு? ரெண்டு ஃப்ரைட் ரைஸு, சில்லி சிக்கனு, வேற அவ்வளோதான். மூர்த்திண்ணா, ஃப்ரைட் ரைஸு, ஒரு சில்லி சிக்கன். சொல்லுங்கண்ணா. 3 பேர். அப்புறம் அவ்வளோதான். டேய், இங்கே வடிவேல் யாரா? அவர் வெளில போயிருக்காரு. எங்கே போயிருக்காரு? எப்போ வருவார்? ஏன் எது கேட்குறீங்க? ஏய், சொன்னதா சொல்லுவியா? ஏய், வேறு ஏதாவது சொல்லிட்டு போனாரா? அவர் தேடி சிலர் வருவாங்கன்னு சொன்னார். அவங்ககிட்ட யாரையாவது காட்ட சொல்லிட்டு போனாரா? வேறு ஏதாவது சொல்ல சொன்னாரா? அது எப்படி உங்ககிட்ட சொல்கிறது? நீங்கள் யாருன்னே தெரியாதே.
ஏய் அது நாங்கள் தான்டா. ஓ மூர்த்தி அண்ணா தான் ஃபுல் டீலர் சொல்லிட்டு போயிருக்காரு. அண்ணா மூர்த்திண்ணா ராமநாதன் ஆளுங்க வந்திருக்காங்க. வடிவேல் அண்ணன் உங்ககிட்ட சொல்லிட்டு போனார்ல அவங்க தான். தகிடரே